ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, ஜாஸ்மின் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம ஃபார்மர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருந்தாரு அவரோட தோட்டத்தை. ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல, அதிகமான வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பூவே வந்து வரல. போன வருஷம் வந்து நல்லா பூ வறுத்துருந்த தோட்டம். ஸோ இந்த வருஷம் வந்து எதுவுமே பூ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்தை பார்க்கும்போது நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்த்தியாக புஷ்ஷி மாதிரி வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வந்து கவாத் பண்ணி ப்ராப்பராக ஒரு யூனிஃபார்ம் ஷேப்புக்கு வந்து நம்ம அதை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் உண்டாகும் அப்படின்னாக்கல, நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு படாது. அது மாதிரி இல்லாமல் நம்ம கீழே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த வெஜிடேட்டிவ் க்ரோத்து தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த பட்ஸு பூக்கள் வந்தாலுமே பெரிய அளவு சைஸ் வராது. நம்ம அடிக்கக்கூடிய மருந்துமே வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து படாது. கீழே வந்து நிறைய முட்டை கூட்டுப்புழு இந்த மாதிரி அடியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறதுனால மறுபடியும் புழுக்களுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக அதை கவாத் பண்ணி விட்டுட்டு அதிலிருந்து வரக்கூடியதை லைனாக பிளான்டிங் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாய ஃபார்மிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மினில் வந்து ஈல்டு எடுக்கலாம். சரிங்களா சார்? இந்த மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஸோ ப்ராப்பராக அதை ப்ரூனிங் பண்ணிவிட்டு அது எவ்ரி சீசனுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் கரெக்டாக ப்ரூனிங் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம். ஸோ அந்த கீழே கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் க்ரோத்துக்கு போகாமல் நிறைய பட்ஸு வந்து ஃபார்மேஷன் பண்ணும். அப்போது பூக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஈல்டு வந்து அதிகமாகும். ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவாத்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக டிஏபி கூட கடல புண்ணாக்கு, ஸோ அது கூட யூமிக்கு கிரானுல்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு வச்சு விடுங்க. வச்சுட்டு நல்லா தண்ணி கட்டுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து இருக்கக்கூடிய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுண்ணோட சத்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் ஏதாச்சும் ஒரு பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுற போது அந்த நிறைய வெஜிடேட்டிவ் ஷூட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடியது நல்லா வீரியமாக வரும். அதுக்கப்புறம் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூக்கள் எடுக்கிற போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அடியுரமாக காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா பூ சைஸ் வரும். ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் பூக்கள் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் மச்.